குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா கொஞ்சம் காமன் சென்டென்சஸ். சரியா, அதான் அன்றாடம் வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள கொஞ்சம் காமன் சென்டென்சஸ். சரியா, பொது சொற்கள் ரொம்ப முக்கியமான நல்ல நல்ல சென்டென்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். சரியா, எல்லாமே நமக்கு யூஸ் ஆகக்கூடிய சென்டென்ஸ், கவனமாக பாருங்கள். சரியா, ஓகே. இன்றைக்கி அதில் நம்ம முதல்ல செலக்ட் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? உனக்கு டிரைவிங் தெரியுமா? சரியா, உனக்கு டிரைவிங் தெரியுமா? ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்குறோம். சரியா, உனக்கு டிரைவிங் தெரியுமா? डू यू नो ड्राइविंग? आप ड्राइविंग जानता है क्या? आप ड्राइविंग जानता है क्या? डू यू नो ड्राइविंग? உனக்கு டிரைவிங் தெரியுமா? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? சரியா, ஹல் தாரஃபல் கியாத்தா, ஹல் தாரஃபல் கியாத்தா. சரியா, இல்லை தாரஃபல் கியாத்தான்னு சொன்னால் யூ நோ டிரைவிங். சரியா, ஹல் தாரஃப்னு சொன்னால் டூ யூ நோ அல் கியாத்தா டிரைவிங். அப்போ ஹல் தாரஃப் டு யூ நோ அல் கியாத்தா டிரைவிங். அப்போ ஹல் தாரஃப் அல் கியாத்தான்னு சொன்னால் டு யூ நோ டிரைவிங். ஆப் டிரைவிங் ஜான்தா கியா? உனக்கு டிரைவிங் தெரியுமா? ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா? சரியா, உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறோம். ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம். சரியா, உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா? சரியா, உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? डू यू हैव ए ड्राइविंग लाइसेंस? आपके पास ड्राइविंग लाइसेंस है क्या? आपके पास ड्राइविंग लाइसेंस है क्या? डू यू नो हैव ए ड्राइविंग लाइसेंस? उनका ड्राइविंग लाइसेंस இருக்கா? இது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்போம். சரியா, ஹல் அந்தக் ருக்ஸா கியாத்தா, ஹல் அந்தக் ருக்ஸா கியாத்தா. இதுவும் அதே போல் தான் பாருங்கள். அந்தக் ருக்ஸா கியாத்தான்னு சொன்னால் யூ ஹேவ் ஏ டிரைவிங் லைசன்ஸ். சரியா, இதில் ஹல் ஃபஸ்ட்டில் போட்டோம்னா அது கொஸ்டின் சென்டென்ஸாக மாறுது. அதான் ஹல் அந்தக்னு சொன்னால் டூ யூ ஹேவ். அப்போ ஹல் அந்தக் டூ யூ ஹேவ் ருக்ஸா லைசன்ஸ் கியாத்தா டிரைவிங். அப்போ ஹல் அந்தக் ருக்ஸா கியாத்தான்னு சொன்னால் டூ யூ ஹேவ் ஏ டிரைவிங் லைசன்ஸ்? ஓட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? आपके पास டிரைவிங் லைசன்ஸ் है क्या? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து நம்ம இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிட்டு இருக்கோம். மேனேஜர் வந்து ரொம்ப கோபத்தில் நம்மகிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீ என்ன செய்த, நீ என்ன செய்த? வாட் டிட் யூ டூ? தும்னே கியா கியா, தும்னே கியா கியா, வாட் டிட் யூ டூ? நீ என்ன செய்த? இது எப்படி அரபிக்கில் கேட்பார். சரியா, ஷூ சவ்வைத், ஷூ சவ்வைத். ஓகே, ஷூ வாட் சவ்வைத் டிட் யூ டூ? ஓகே, ஷூ வாட் சவ்வைத் டிட் யூ டூ. அப்போ ஷூ சவ்வைத்னு சொன்னால் வாட் டிட் யூ டூ? தும்னே கியா கியா, நீ என்ன செய்த? அதுக்கு வந்து அந்த ஒர்க்கர் என்ன பதில் சொல்கிறான் தெரியுமா? நான் ஒன்றும் செய்யலை. சரியா, நான் ஒன்றும் செய்யலை. ஐ டிடன்ட் டூ எனிதிங். मैंने कुछ नहीं किया, मैंने कुछ नहीं किया, आई डिडंट डू एनीथिंग. நான் ஒன்றும் செய்யலை. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவோம்? அனா மா சவைத் ஐஷை. சரியா, அனா மா சவைத் ஐஷை, அனா மா சவைத் ஐ டிடன்ட் டூ ஐஷை எனிதிங். கரெக்டாக, அனா மா சவைத் ஐ டிடன்ட் டூ ஐஷை எனிதிங். அப்போ அனா மா சவைத் ஐஷைன்னு சொன்னால் ஐ டிடன்ட் டூ எனிதிங், நான் ஒன்றும் செய்யலை. मैंने कुछ नहीं किया. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? நான் உங்ககிட்ட பிறகு பேசுவேன். சரியா, ஒரு ஆள் சொல்கிறாரு. சரியா, நான் உன்னோட பிறகு பேசுவேன். சரியா, ஐ வில் டாக் டு யூ லேட்டர். मैं तुमसे बाद में बात करूँगा, मैं तुमसे बाद में बात करूँगा. ஐ வில் டாக் டு யூ லேட்டர். நான் உங்ககிட்ட பிறகு பேசுவேன். சரியா, இதுக்கு என்ன அரபி? பேக் கலமிக் பாத்தேன். கரெக்டாக, அந்த பேக் கலமிக்குங்க ஒரே வேர்டில் ஐ வில் டாக் டு யூ இவ்வளோக்குள்ள மீனிங் அந்த ஒரே வேர்டு அரபிக்கில். சரியா, ஐ வில் டாக் டு யூங்கிறதுக்கு உள்ள அரபிக் வேர்டு தான் பேக் கலமிக். அதான் ஃபியூச்சர் டென்ஸ். சரியா, அப்போ பேக் கலமிக்னு சொன்னால் ஐ வில் டாக் டு யூ பாதன் லேட்டர். அப்போ பேக் கலமிக் பாதன்னு சொன்னால் ஐ வில் டாக் டு யூ லேட்டர், நான் உங்கள்கிட்ட பிறகு பேசுவேன். மே தும்சே பாத் மே பாத் கருங்கா. ஓகே. சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்கிறோம்னா, ஏன்னா நான் இப்போது பிஸியாக இருக்கேன். சரியா, ஏன்னா நான் இப்போ பிஸியாக இருக்கேன். பிகாஸ் ஐ एम बिजी नाउ, क्योंकि मैं अभी बिजी हूँ. क्योंकि मैं अभी बिजी हूँ, बिकॉज आई एम बिजी नो. ஏன்னா நான் இப்போ பிஸியாக இருக்கேன். இதுக்கு என்ன அரபிக்? ஆஷான் ஆனா மஷ்கூல் அல்கைன். ஓகே, ஆஷான் ஆனா மஷ்கூல் அல்கைன். ஓகே, ஆஷான் பிகாஸ் ஆனா ஐ மஷ்கூல் பிஸி அல்கைன் நவ். ஓகே, ஆஷான் பிகாஸ் ஆனா ஐ மஷ்கூல் பிஸி அல்கைன் நவ். அப்போ ஆஷான் ஆனா மஷ்கூல் அல்கைன்னு சொன்னால் பிகாஸ் ஐ எம் பிஸி நவ், ஏன்னா நான் இப்போ பிஸியாக இருக்கேன். क्योंकि मैं अभी बिजी हूँ. ஓகே. சரி, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? இது சுலபம் இல்லைன்னு சொல்லணும். சரியா, இது சுலபம் இல்லை. திஸ் நாட் ஈஸி. ஏ ஆசான் நஹி ஹை, ஏ ஆசான் நஹி ஹை, திஸ் நாட் ஈஸி. இது சுலபம் அல்ல. இதுக்கு என்ன அரபி? ஹாதா மாஃபி சகல், ஹாதா மாஃபி சகல். சரியா, ஹாதா சகல்னு சொன்னால் திஸ் இஸ் ஈஸி. ஹாதா மாஃபி சகல்னு சொன்னால் அது அந்த மாஃபி தான் நாட். ஓகே, அப்போ ஹாதா மாஃபி திஸ் இஸ் நாட், சகல் ஈஸி.
அப்போ ஹாதா மாஃபி சகல்னு சொன்னால் திஸ் நாட் ஈஸி, இது சுலபம் இல்லை, ஏ ஆசான் நஹி ஹை. ஓகே, சரி இதே கொஞ்சம் மாற்றி எப்படி சொல்லணும்னா இது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரியா, இது ரொம்ப சுலபம், திஸ் இஸ் வெரி ஈஸி, ஏ பஹுத் ஆசான் ஹை. ஏ பஹுத் ஆசான் ஹை, திஸ் இஸ் வெரி ஈஸி, இது ரொம்ப சுலபம். அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? ஹாதா வாயித் சகல். சரியா, ஹாதா வாயித் சகல், ஹாதா திஸ் இஸ், வாயித் வெரி, சகல் ஈஸி. சரியா, ஹாதா திஸ் இஸ், வாயித் வெரி, சகல் ஈஸி. அப்போ ஹாதா வாயித் சகல்னு சொன்னால் திஸ் இஸ் வெரி ஈஸி, இது ரொம்ப சுலபம், ஏ பஹுத் ஆசான் ஹை. ஓகே, சரி அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? எல்லாம் கெட்டு போச்சு. சரியா, எல்லாம் கெட்டு போச்சு, ஏன்னா மின்சாரம் கரண்ட் இல்லை. சரியா, அதான் என்ன, எல்லாம் கெட்டு போச்சு ஏன்னா கரண்ட் இல்லை. ஆல் ஆர் ஸ்பாயில்டு பிகாஸ் தெர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி. சரியா, सभी खराब हुआ क्योंकि बिजली नहीं है. சரியா, सब खराब हुआ क्योंकि बिजली नहीं है. ஆல் ஆர் ஸ்பாயில்டு பிகாஸ் தெர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி. எல்லாம் கெட்டு போச்சு ஏன்னா கரண்ட் இல்லை. இது எப்படி சொல்கிறது அரபிக்கில்? இது வந்து ஃபுல்லாக நம்ம போட்டோம்னா நீள சென்டென்ஸாக வந்துடும். அதனால் எல்லாம் கெட்டு போச்சுங்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் முதல்ல போடும். சரியா, எல்லாம் கெட்டு போச்சு, ஆல் ஆர் ஸ்பாயில்டு, சப் கராப் ஹுவா. ஓகே, குல்லு கர்பான். சரியா, குல்லு கர்பான், குல்லு ஆல் கர்பான் ஸ்பாயில்டு. ஓகே, குல்லு ஆல் கர்பான் ஸ்பாயில்டு. அப்போ குல்லு ஆல் கர்பான் ஸ்பாயில்டுன்னு சொன்னால் ஆல் ஆர் ஸ்பாயில்டு கரெக்டாக வருது. எல்லாம் கெட்டு போச்சு, சப் கராப் ஹுவா. ஓகே, அடுத்தால என்ன சொல்கிறோம்னா ஏன்னா மின்சாரம் இல்லை, ஏன்னா கரண்ட் இல்லை. அதான் கரண்ட் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் ஓடாதில்லை, அப்போ உள்ளே இருக்க கெட்டு போகும்ல, அதான் மீனிங். கரெக்டாக, அதான் அப்போ அடுத்தால முதல்ல வந்து நம்ம சொன்னோம் எல்லாம் கெட்டு போச்சு. இப்போ என்ன சொல்கிறோம்னா ஏன்னா மின்சாரம் இல்லை, ஏன்னா கரண்ட் இல்லை, பிகாஸ் தேர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி, क्योंकि बिजली नहीं है. சரியா, क्योंकि बिजली नहीं है பிகாஸ் தேர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி, ஏன்னா கரண்ட் இல்லை. ஓகே, இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? ஆஷான் மாஃபி கஹர்பா, ஆஷான் மாஃபி கஹர்பா. அஷான் பிகாஸ் மாஃபி தேர் இஸ் நோ, கஹர்பா எலக்ட்ரிசிட்டி. சரியா, அஷான் பிகாஸ் மாஃபி தேர் இஸ் நோ, கஹர்பா எலக்ட்ரிசிட்டி. அப்போ அஷான் மாஃபி கஹர்பான்னு சொன்னால் பிகாஸ் தேர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி, ஏன்னா மின்சாரம் இல்லை, क्योंकि बिजली नहीं है. ஓகே, சரி அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா எனக்கு இப்போ வேண்டான்னு சொல்லணும். சரியா, எனக்கு இப்போ வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் நவ், முझे अभी नहीं चाहिए, मुझे अभी नहीं चाहिए, ஐ டோன்ட் வாண்ட் நவ், எனக்கு இப்போ வேண்டாம். இதுக்கு என்ன அரபி? ஆனா மா உரீத் அல்ஹைன். சரியா, ஆனா மா உரீத் அல்ஹைன். ஓகே, ஆனா உரீத் அல்ஹைன்னு சொன்னால் ஐ வாண்ட் நவ், ஆனால் மா உரீத்னு சொன்னால் ஐ டோன்ட் வாண்ட் அல்ஹைன் நவ். கரெக்டாக, அப்போ ஆனால் மா உரீத் அல்ஹைன்னு சொன்னால் ஐ டோன்ட் வாண்ட் நவ், முझे अभी नहीं चाहिए, எனக்கு இப்போது வேண்டாம். கரெக்டாக, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொல்லணும். ஒரு ஆள் வந்து நம்மளை பார்க்குறதுக்கு வந்திருக்காரு, நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கிறோம், அவர்கிட்ட என்ன சொல்கிறோம்னா உள்ளே வந்து உட்காருங்க, கம் இன்சைட் அண்ட் சிட், अंदर आके बैठिए. சரியா, இல்லை अंदर आके बैठो. ஓகே, अंदर आके बैठो, கம் இன்சைட் அண்ட் சிட், உள்ளே வந்து உட்காருங்க. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா, தால் தாக்கல் வ இஜ்லிஸ். ஓகே, தால் தாக்கல் வ இஜ்லிஸ். சரியா, தால் கம் தாக்கல் இன்சைடு வ அண்ட் இஜ்லிஸ் சிட். ஓகே, தால் கம் தாக்கல் இன்சைடு வ அண்ட் இஜ்லிஸ் சிட். அப்போ தால் தாக்கல் வ இஜ்லிஸ்ன்னு சொன்னால் கம் இன்சைடு அண்ட் சிட் கரெக்டாக வருது. அந்த ஆக்கே பைட்டோ. சரியா, உள்ளே வந்து உட்காருங்க. ஓகே, சரி அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, ஒரு ஆள் வந்து மேனேஜர்கிட்ட போய் ஏதோ பேசிட்டு வர்றாரு. அப்போ என்ன ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு தெரியுமா? मैनेजर என்ன சொன்னார்? சரியா, मैनेजर என்ன சொன்னார்? व्हाट डिड द मैनेजर से? मैनेजर ने क्या कहा? मैनेजर ने क्या कहा? व्हाट डिड द मैनेजर से? मैनेजर என்ன சொன்னார்? இது எப்படி அரபிக்கில் கேட்பார். சரியா, ஷூ கால் அல் முதீர். சரியா, ஷூ கால் அல் முதீர். சரியா, ஷூ வாட் கால் டிட் சே அல் முதீர் தி மேனேஜர். சரியா, ஷூ வாட் கால் டிட் சே அல் முதீர் தி மேனேஜர். அப்போ ஷூ கால் அல் முதீர் சொன்னால் வாட் டிட் தி மேனேஜர் சே? मैनेजर ने क्या कहा? மேனேஜர் என்ன சொன்னார்? சரியா, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? யாரிடமும் சொல்லாத, ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு ஆள்கிட்ட சொல்கிறார், யாரிடையும் சொல்லாத. சரியா, யாரிடமும் சொல்லாத, டோன்ட் சே எனி ஒன். சரியா, டோன்ட் சே எனி ஒன், கிசிக்கு மத் பத்தானா. சரியா, கிசிக்கு மத் பத்தானா. சரியா, டோன்ட் சே எனி ஒன். ஓகே, டோன்ட் சே இல்லைனா டோன்ட் டெல் எனி ஒன்னு சொல்லுங்கள். சரியா, டோன்ட் டெல் எனி ஒன், கிசிக்கு மத் போல்னா யாரிடமும் சொல்லாதே. இதுக்கு என்ன அர்த்தம்? லா தக்குல் ஐவாகத். சரியா, லா தக்குல் ஐவாகத்.
லா தக்குல் டோன்ட் டெல். சரியா, தக்குல்னா டெல், டோன்ட் லா தக்குல்னு சொன்னால் டோன்ட் டெல். ஐ வாகத் எனி ஒன். ஓகே, அப்போ லா தக்குல் டோன்ட் டெல் ஐ வாகத் எனி ஒன். அப்போ லா தக்குல் ஐ வாகத்னு சொன்னால் டோன்ட் டெல் எனி ஒன், யாரும் சொல்லாத, கிசிக்கு நஹி பத்தானா. ஓகே, சரி. அடுத்த சென்டென்ஸ், அடுத்த என்ன சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அவனுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லணும். சரியா, இது எப்படி சொல்லுவீங்க? அவனுக்கு எல்லாம் தெரியும். சரியா, ஹி நோஸ் எவ்ரி திங். ஹி நோஸ் எவ்ரி திங், அவனுக்கு எல்லாம் தெரியும். உஸ்கு சப் பத்தா ஹை. சரியா, உஸ்கு சப் பத்தா ஹை, ஹி நோஸ் எவ்ரி திங், அவனுக்கு எல்லாம் தெரியும். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா, யாரஃப் குல்லு ஷை, யாரஃப் குல்லு ஷை. கரெக்டாக, யாரஃப்னு சொன்னால் ஹீ நோஸ். சரியா, அதாவது அரஃப்னா நோ, யாரஃப்னு சொன்னால் ஹீ நோஸ். குல்லு ஷை எவ்ரி திங். கரெக்டாக புரிஞ்சுதா? யாரஃப் ஹீ நோஸ், குல்லு ஷை எவ்ரி திங். அப்போ ஹினோஸ்கோ எவ்ரி திங், அவனுக்கு எல்லாம் தெரியும். உஸ்கு சப் பத்தா ஹை. சரியா, யாரஃப் குல்லு ஷை. ஓகே, சரி, ஓகே. இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம், எல்லாமே நல்ல நல்ல இம்பார்ட்டன்ட் முக்கியமான சென்டென்ஸ். சரியா, ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா, ஓகே, பாய்.